தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இது அப்படிங்கிறது. பிரதமர் அவர்களுடைய வருகை ஒரு தேர்தலுக்கான என்ன பண்ண வந்து கூட்டத்தில் பார்த்தோம். அதிகபட்சமான அதிமுகவுடைய கொடியை சுமந்தும் அதே போல் திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்களும் அதிக அளவில் பங்கேற்று அரசு நிகழ்வுகளே பங்கேற்றிருந்ததை நம்ம பார்த்தோம். அந்த ஒரு 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 முன்னோட்டம் இப்போவே அதுக்கு தயாராகிடுச்சக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருச்சா? இப்போது பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய விசிட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அரசியல் மட்டுமானாலும் ஏற்றுக்க முடியாது, வெறும் வளர்ச்சியை சார்ந்ததான் மட்டும் ஏற்றுக்க முடியாது. ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே கலந்தது தான். ஓகே. ஏன்னா இன்றைக்கி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் எந்த இடத்துலையும் மக்களினுடைய கவனத்தை கவர்ந்து தாங்கள் வந்து மக்களுக்கு சார்ந்த மாநிலத்துக்கோ மாவட்டத்துக்கோ இல்லை வந்து வட்டத்துக்கோ நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ என்ன செஞ்சோங்கிறத சொல்லிடுறது தான் அவங்களுடைய கடமை. இதில் குறை காண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே. இது வந்து வளர்ச்சிக்கு உண்டானது. எதை அடிப்படையில் நீங்கள் வந்து இது வளர்ச்சிக்கு உண்டான மீட்டிங்குன்னு சொல்கிறீங்கன்னு ராமனை கேட்டீங்க. அந்த மீட்டிங்கே ஃபஸ்ட் டே வந்து 4500 கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி திட்டங்களை அர்ப்பணிக்கிறாங்க. கரெக்ட். அந்த 4500 கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு உண்டான வளர்ச்சி திட்டங்கள் தான், அண்டை மாநிலத்துக்கு உண்டான வளர்ச்சி திட்டங்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எனர்ஜி. அதில் வந்து உங்களுக்கு ரயில்வே ட்ராக் ஆகட்டும், ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும், ரோடு ஆகட்டும், இந்த மாதிரி கடலில் இருக்கக்கூடிய போர்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆகட்டும், இந்த 4 போக்குவரத்து சைட்லேயும் வந்து ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது வளர்ச்சிக்கு உண்டானது. ராஜேஸ்வரி பேசும்போது ஒரு தவறான தகவலை சொன்னாங்க. தமிழக அமைச்சர்னு சொன்னாரே ஒழிய தங்கம் தென்னரசன் பேர் சொல்லுறேன்னு. அவர் எல்லாத்து பேரையும் சொல்கிறாரு. தங்கம் தென்னரசன் சொல்கிறாரு, டிஆர்பி ராஜா சொல்கிறாரு, கீதா ஜீவன் சொல்கிறாரு, அதே மாதிரி சன்சத் கனிமொழின்னு சொல்கிறாரு. அங்கிருந்து அத்தனை பேர்த்தினுடைய பெயரையும் சொல்கிறார். ஸோ அவங்க எந்த தொலைக்காட்சியில் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தங்கம் தென்னரசு பேரை சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஓகே. ஸோ அதோட அடுத்தது இன்றைக்கி நீங்கள் கருப்பு அன்னைக்கு காமிச்சாங்க, இன்றைக்கி வந்து வெள்ளை. அன்னைக்கு வந்து அன்னைக்கும் மோடி தான், இன்றைக்கும் மோடி தான், அன்னைக்கும் பிரதம மந்திரி தான், இன்றைக்கும் பிரதம மந்திரி தான். ஆனால் மாறுபாடு என்னன்னா திமுக அன்றைக்கி எதிர்க்கட்சி, கருப்பு சட்டை போடுறதுலையும் கருப்பு கொடி காட்டுறதுலையும் எதிர்க்கட்சி. இன்றைக்கி வெள்ளைக்கூடை போடுறதுலையும் பெருமிதம் கொள்கிறோம், பிரதம மந்திரி இங்கே வர்றது வந்து எங்களுக்கு பெருமதிப்புன்னு சொல்கிறது இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அப்போ ஒரு பிரதம மந்திரியோ இன்றைக்கி வந்து மோடியோ எந்த விதமான மாற்றமும் அங்கே நடக்கலை. மாற்றம் நடந்திருக்கிறது திமுகக்குள்ளார் தான். அப்போ இது பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியாக இருந்தால் பிரதமரை நான் அனுசரித்து போகிறது வேறு மாதிரி இருக்கும், எதிர்க்கட்சியாக இருந்தேன்னா நான் பிரதமரை அனுசரித்து போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, நான் எதிர்க்கட்சியாக இருந்தேன்னா தமிழ்நாட்டு நலன் மீதியும் தமிழர் மக்கள் மேலே இருக்கக்கூடிய நலனுக்கும் எனக்கு வேறுபாடு இருக்கும். இதே நான் ஆளுங்கட்சியாக வந்தேன்னா மக்கள் மீதும் தமிழகத்து மக்கள் மீதும் எனக்கு வேறு மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கும். அப்படி தான் வந்து இருக்குங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க. அடுத்தது வந்து இன்றைக்கி ராஜேஸ்வரி பேசும்போது இந்த கல்வி நீட் விலக்கை பற்றி பேசினாங்க. இந்த நீட் விலக்கை பற்றி திமுக இனிமேல் தயவுசெய்து எந்த இடத்துலையுமே பேசுகிறதுக்கே ஒரு தார்மீக உரிமையே இல்லை. ஓகே. இப்போ நம்ம அப்பாஸ் கூட சொன்னார், நாங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தோம் தெரியுமா திமுக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வந்தாங்க. அந்த வாக்குறுதி புத்தகத்தை நீங்கள் புரட்டி பார்க்கும்போது 160வது வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய கட்சிரா இல்லை. அதுக்கு தான் முதலமைச்சர் பதில் சொன்னாங்கல்ல. என்னன்னு சொன்னார்? அது பதில் சொன்னாங்க. அதாவது நாங்கள் வந்து ஆளுகின்ற சூழலில் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வருகின்ற போது மாற்றம் வரும்னு நாங்கள் நினைச்சோம், அதனால நாங்கள் சொன்னோம். அப்படி இருக்குதா? அதனால நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை படிச்சிங்களா? நான் இது வரைக்கும் ஒரு 100 தடவை படிச்சிருப்பேன். அப்போ 160ல் நீட்டு நாங்கள் வந்தால் ரத்து. சரி, பரவாயில்ல, திமுக ஒரு நாகரிகத்தை சொல்லி நம்ம கடைபிடிக்கிறதா இருக்கணும் முதல்ல. அப்போ சரி பரவாயில்ல, சூப்பர், நாங்க வந்து ரத்து செஞ்சிருவோம், அது கூட ஒரு நியாயமான பேச்சுன்னு எடுத்துக்கலாம். அப்படியே பக்கத்தை திருப்பி அடாங்கப்பா என்ன பெரிய திமுகவுடைய வாக்குறுதிலாம் திருப்பிக்கிட்டே வந்தா பக்கத்தை புரட்டும் போது 332வது வாக்குறுதி வருது. அந்த வாக்குறுதி என்னன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா இன்னைக்கு 7.5% இருக்கக்கூடிய நீட்டுக்கான அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கான உள்ளொதுக்கீடை நாங்க ஆட்சிக்கு வந்தா 10% உயர்த்தி கொடுப்போம். இதுக்கு என்ன விளக்கம்? முதல் பக்கத்தில் நீங்க நாங்க வந்தா ரத்து பண்ணிடுவோம், 3வது பக்கத்தில் நாங்க வந்தா 10% உயர்த்தி கொடுப்போம். இது எவ்வளவு பெரிய இரட்டை நிலைப்பாடு இல்லையா? அப்போ நீங்க உங்களுக்கு நீட்டை விளக்கக்கூடிய வல்லமையோ ஒரு சக்தியோ கிடையாது, திராணியும் கிடையாது. நீங்க இந்த 7.5 10 கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 13,800 மருத்துவ மாணவர்கள் இருக்கைகள் இருக்கு. அதுல நம்ம ஆல் இந்தியா கோட்டா, ஸ்டேட் இதெல்லாம் பிரிச்சது போக, மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் பிரிச்சது போக, நீங்க இந்த 2.5% நீங்க கூட்டி கொடுத்துருந்தீங்கன்னாவே
வருஷத்துக்கு ஒரு 250 மாணவர்கள் கூடுதலாக போயிருப்பாங்க. இந்த 5 வருஷத்தில் 1250 ஏழை மாணவர்கள் இன்னும் மருத்துவத்தை படித்து இலவசமாக 5 நயா பைசா இல்லாமல் படித்து மருத்துவர்கள் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு இந்த 1250 மாணவர்களையும் நம்ப வச்சு கழுத்தறுத்தது யாரு? திமுக தானே. அதே மாதிரி திமுக அமைச்சர்கள் முதல் கொண்டு அவங்க சொல்ற நம்பர் என்ன? எத்தனை சதவீதம் நிறைவேற்றிட்டன்றாங்க கோபால்? 98%. இவங்க கொடுத்த வாக்குறுதி 505. பெருக்கல் 98% போடுங்க, 497. அப்போ 505 கழித்தல் 497ன்னா இன்னும் 8 வாக்குறுதி தான் திமுக நிறைவேற்றாம இருக்கா? நான் இப்போ ஒரு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 100 படிக்கட்டுமா உங்களுக்கு எண்களோட? அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து யாரை இதுல பொய்யில ஏமாத்தல? மாணவர்களை எடுத்துக்கங்க. இன்னைக்கு வந்து நான் முதல்வன்றாங்க. ஆனா இவங்க பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பா ஒரு 4 திட்டம் பேசுவாங்க. மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுடன் முதல்வர்னு இருக்காங்க. இதே பிரச்சனை, இதே ஸ்கீம், அதாவது பல இடத்துல பார்த்துருக்கோம். நம்ம ஒருத்தர் கொண்டு வந்தது தான் இன்னொருத்தர் ஸ்டிக்கர் அடிப்பாங்கன்னு. பட் திமுகவில் அவங்க கொண்டு வந்ததுக்கு அவங்க 4 தடவை ஸ்டிக்கர் அடிச்சிருக்காங்க. முதல்ல உங்கள் தொகுதியில் முதல்வர்னு வந்துச்சா? அதுல என்ன கேட்டீங்க? இதே மக்கள் பிரச்சனை, மக்கள் பெட்டிஷன் என்னங்கிறது கேட்டு நிவர்த்தி பண்றேன் நீங்க. அடுத்தது முதல்வரின் முகவரின் கொண்டு வந்தீங்க, அதுவும் இதே தான். 3வது உங்களுடன் முதல்வர்னு கொண்டு வந்தீங்க. இப்ப 4வது முதல்ல 3வது வந்து மக்களுடன் முதல்வர், இன்னைக்கு வந்து உங்களுடன் முதல்வர். இந்த 4க்கு என்ன சார் வித்தியாசம்? ஸ்டிக்கர் மட்டும் கலர் கலரா மாறுது, அவ்வளவுதான். நீங்க கொண்டு வந்த ஒரே திட்டத்துக்கு வருஷத்துக்கு ஒரு பேர். அப்ப இது என்னன்னா 4 செப்பரேட் நாங்க ஸ்கீமை வந்து ரன் பண்ணுங்கிறது மக்கள் மத்தியில் ஏமாத்துறது. இன்னைக்கு மாணவர்களுக்கு வந்து நான் முதல்வர் 1000 ரூபாய் நீங்க கொடுக்குறேன்றீங்கன்னு வச்சுங்க. இன்னைக்கு மாணவர்களுக்கு எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க? நாங்க வந்தோம்னா எல்லாத்துக்கும் வந்து இது லேப்டாப் கொடுப்போம், டேப்லெட் கொடுப்போம். நீங்க இப்பதான் இந்த வருஷ பட்ஜெட்ல தான் வந்து 2000 கோடிக்கு அதுக்கு வந்து அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க. நிதி பற்றாக்குறைன்னு சொல்லியிருக்காங்க. நிதி பற்றாக்குறைனாக்கா இப்ப நிதி பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க ஜெனரலா ஒரு அரசு? ஒன்னா கடன் வாங்கணும், இல்லைன்னா வரியை ஏற்றணும். கரெக்ட் தானே? இப்போ ஸ்டாலின் ஐயா அவர் வீட்டிலேருந்து கொண்டு வர முடியுமா? முடியாது. இல்லை இந்தியாவுக்கு பத்திலையா மோடி வீட்டிலேருந்து கொண்டு வருவாரா? முடியாது. நியாயமானது என்ன? ஒரு மாநிலத்துக்கு பத்தலாம் கடன் வாங்கணும், இல்லைன்னா வரியை ஏற்றணும். யாரும் அவங்க வீட்டிலேருந்து 5 நயா பைசா கொண்டு வர மாட்டாங்க. கேள்வி எங்கே வருதுன்னா, இன்னைக்கு நீங்கள் நிதி பற்றாக்குறைங்கிறனால தமிழ்நாடு மாநிலம் உருவானதிலிருந்து இவங்க ஆட்சிக்கு ஏற்றுற வரைக்கும் அவங்க வாங்கின கடன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குமுலேட்டிவ் டெப்ட் பார்த்தீங்கன்னா 4,30,000 கோடி. இப்ப இந்த வருஷம் முடியும் போது, இந்த திமுகவினுடைய 5 ஆண்டு கால ஆட்சி முடியும் போது 9,30,000 கோடி. அப்போ நீங்க முன்னாடி வாங்கின 50 வருஷத்துல வாங்கினதை விட 70 வருஷத்துல வாங்கினதை விட இந்த 5 வருஷத்துல நீங்க வாங்கின கடன் சுமை அதிகம். ரைட்? இப்படிதான் நாங்க கடனை வாங்கியிருக்கோம், வரி ஏறாம இருந்தா பரவாயில்ல. இப்படி இந்த பக்கம் வாங்க. இன்னைக்கு எந்த வரி ஏறாம இருக்கு? சொத்து வரி ஏறலையா? வீட்டு வரி ஏறலையா? என்ன ஏறல? அதே மாதிரி இன்னைக்கு இபி பில் எடுத்துங்க. 2021-22 வெறும் 49,000 கோடி அதனுடைய ரெவென்யூ. 2023 நாள்ல 2 வருஷத்துல 99,800 கோடி, 2 மடங்கு ஏறி இருக்கு ரெவென்யூ, வருமானம். அதுல மக்கள் தலையில சுமத்தின நிதி சுமை எவ்வளவு தெரியுமா? 51% கரண்ட் பில் ஏறி இருக்கு. இதே கரண்ட் பில் 2 மாசத்துக்கு இருக்கிறத வரத நாங்க மாசம் ஒரு தடவை கொண்டு வருவோம். நீங்க கொண்டு வந்தீங்களா? பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், நீங்க குறைச்சிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு எல்லா முனிசிபாலிட்டிலையும் வந்து நாங்க செந்தமிழ் பூங்கா அமைப்போம் அப்படின்னாங்க, வந்துச்சா? எத்தனை வாக்குறுதி? நான் நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் படிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல அதான் ஒரு பிரைம் மினிஸ்டர் என்ன கேட்டகரிகளா அங்க மென்ஷன் பண்றாருன்னா, 2014 இருந்து நாங்க தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் பண்ணிருக்கிறோம். அதே வந்து ஹோம் மினிஸ்டர் வரும்போது சொல்லிட்டு போறாரு. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். அவங்க காங்கிரஸ் இதே கடந்த 10 ஆண்டுகள்ல இருந்தபோது 1,53,000 கோடி கொடுத்தாங்க 10 ஆண்டுகள்ல. நாங்க பாரதிய ஜனதா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய சர்க்கார் வந்ததுக்கு அப்புறம் 6,80,000 கோடி. இப்ப இதுக்கு கூட திமுக அமைச்சர்கள் சில பெருமக்கள் என்ன பேசுறாங்கன்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய மணி வேல்யூ என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய மணி. நான் வந்து மேத்தமெட்டிஷியன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுவேன். ஃபியூச்சர் வேல்யூ, பிரசன்ட் வேல்யூ தெரியும். நீங்க வெறும் 6% நீங்க இன்ஃப்ளேஷன் எடுத்தீங்கன்னா கூட ஒரு ரூபாய் 79 காசு ஆயிருக்கும். அதே நீங்க 7% இன்ஃப்ளேஷன் ரேட்னு எடுத்தீங்கன்னா ஒரு ரூபாய் 97 காசு ஆயிருக்கும் 10 வருஷத்துல. ஆனா இங்க 1,50,000 கோடி, இந்த இடத்துல வந்து 6,80,000 கோடி, 444% அதிகமா கொடுத்திருக்காங்க. ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். அப்போ இது எந்த இடத்துல வந்து தமிழ்நாடுனுடைய வளர்ச்சிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் உதவாம போயிடுச்சுங்கிற கேள்வி மக்கள் கிட்டயும் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம்.